இந்த நாட்டுக்கு ஒரு குட்டி எம்ஜிஆர் வரமாட்டாரா, ஒரு குட்டி காமராஜ் வரமாட்டாரா, நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குன மக்களுக்கு எங்கள் அண்ணன் விஜய் வந்து தலைவராக உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, 717 ஒயின் ஷாப்பை நீக்கி இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு தலைவர் வரும்போது இந்த ஒயின் ஷாப்லாம் நீக்கிட்டே இருந்திருந்தா இந்த நாடு போதை இல்லாத நாடாக இருந்திருக்கும். நிறையா பெண்கள் வாழ்க்கை வீடாகாம போயிருந்திருக்கும். 70% பெண்கள் வாழ்க்கையை இந்த குடின்னு குடிச்சு அவங்க வாழ்க்கைய வாழ விடாம போனது இந்த குடி தான். அதை 717 ஒழிச்சம் ஒழிச்சது எவ்வளோ பெண்களுக்கு வயிற்றுல பாலை வாத்துற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? என்ன மாதிரி பெண்கள் கலங்கி வாழ்க்கை இழந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. 717 அடுத்தது 7000 ஆகணும், அடுத்தது 70,000 சுத்தமாக இந்த போதை இந்த குடி இல்லாமல் அழியணும். இந்தம்மா குடிக்க அடிமையானவங்க எல்லாம் குடிக்காம இருக்கணும். எமோஷனல் ஆகுது இதெல்லாம் கேட்டோன்னே. எங்கள் அண்ணன் விஜய் ஆட்சிக்கு அமர்ந்தோடனே இதை செஞ்சுருக்காரு. இது எவ்வளோ பெரிய நல்ல காரியம். இதை நல்லா வரவேற்கிறாங்க எல்லாரும். இது மாதிரியே எல்லாமே செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த தமிழ்நாடு குடியிலேருந்து வெளியில் வரணும். குடிச்சு 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 எல்லாரும் வாழ்க்கையும் வீணாக போயிடுச்சு. 43 வயசுல போய் சேர்த்துட்டாரு என் குழந்தை. எங்க அக்கா வீட்டுக்காரு, எங்க அக்கா பையன் எல்லாம் சந்தோஷத்துல குடிக்கிறாங்க, சண்டை வந்தா குடிக்கிறாங்க, துக்கம் வந்தா குடிக்கிறாங்க, சாவனா குடிக்கிறாங்க, பிறந்தா குடிக்கிறாங்க. குடினே தான் குடியில் அழிச்சிச்சு. நல்ல சுத்தமா குடி இல்லாம ஆயிட்டுனா நிறைய பெண்கள் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். நிறைய பேர் தகப்பன் இல்லாம, புருஷன் இல்லாம, அண்ணன் இல்லாம இந்த குடினால செத்து போனவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? ஒரு உறவு இறந்து போயிட்டா அண்ணன் இறந்து போனா பக்கத்துல உள்ளவங்க ஏத்த வீட்டுக்காரங்கள அண்ணன்னு சொல்லலாம். ஒரு மாமா இறந்து போனா பக்கத்துக்காரன பாபா, ஏத்த வீட்டு பாபா, யாரையாவது பாபான்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த உறவு இருந்தாலும் அடுத்தவங்கள அந்த உறவு சொல்லி கூப்பிடலாம். ஒரு கணவன் இறந்தா நீ என்ன கணவன் சொல்லுமாடி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனைவி இறந்தா நீ என்ன மனைவின்னு சொல்லிக்கணும் யாராவது சொல்ல முடியுமா? கணவன் மனைவிய யார் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த இடத்த கணவன் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். மனைவி எடுத்த மனைவி மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். வேற எந்த உறவும் அந்த உறவுக்கு ஈடே ஆகாது. எந்த உறவையும் நீங்க கேட்டு பாருங்க. செத்தவங்களுக்கு நான் உனக்கு ஆதரவா இருக்கமா, நான் அப்பாவா இருக்கிறேம்மா, தம்பியா இருக்கிறேம்மா அப்படின்னு ஆதரவு கொடுப்பாங்க. நான் புருஷனா இருக்கிறேன் யாராவது ஆதரவு கொடுத்துருப்பாங்களா? ஆதரவு கொடுக்க முடியாது. ஏடா கணவன்கிற உறவு கணவனை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த உறவை இழந்துட்டு தவிக்கிற பெண்கள் இந்த பூமியில இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பேரு. அதுக்கு காரணமான கூடிய கொஞ்சம் கொஞ்சமா எங்க அண்ணன் எடுப்பார்னு பெண்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எங்க அண்ணன் வாழ்க வளமுடன் அவளை சந்தோஷமா ஆட்சி நடத்த எல்லாரும் விடுங்க தயவு செய்து. இதுதான் பெண்கள் சார்பால வேண்டிக்கிறேன்.